السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே முஃமின்களுடைய பண்பு என்பதாக சொல்லி காட்டுகிறான். வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். முஃமின்கள் உண்மையான செய்திகளை தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் உபதேசித்துக் கொள்வார்கள். அதை போன்று பொறுமையை கொண்டும் தங்களுக்கு மத்தியிலே உபதேசித்துக் கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது முஃமினுடைய பண்பு என்பதாக இறைவன் சொல்கிறான். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த வசனம் அறிவுரையை பற்றி பேசுகிறது, அட்வைஸை பற்றி பேசுகிறது. அறிவுரை சொல்பவர்களும் அதை செவிமடுப்பவர்களும் தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறார்கள் என்பதை இந்த இறைவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அறிவுரைகள் எக்காலத்திற்கும் மனித சமூகத்திற்கு அது இன்றியமையாத ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. மனித சமூகம் சீரடைவதற்கும் அது முறை பெறுவதற்கும் அறிவுரை மிக முக்கியமானது என்பதால் தான் அல்லாஹ் அதை குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அருமை மகனுக்கு செய்த அந்த அறிவுரையை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். இது அவருடைய மகனுக்கு செய்த அறிவுரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும், ஏன் கியாமத்து வரை வரக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் அது பயனளிக்க வேண்டும், அந்த போதனைகள் பயன்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே அல்லாஹ் அதை குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மத, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நாம் ஹிக்மத்தை, ஞானத்தை வழங்கினோம் என்று இறைவன் சொல்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அடிமையாக இருந்தார்கள். வரலாற்றிலே வருகிறது, கருத்த மேனியும் தடித்த உதடுகளும் கொண்ட ஒரு அடிமை, கருப்பின அடிமையாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவாற்றலை, உயர்ந்த அந்த ஹிக்மத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். அவர்கள் இதன் மூலமாக வாழ்விலே சுய ஒழுக்கத்தின் மூலமாகத்தான் இந்த உயரிய பண்பை அடைந்ததாக மேன்மக்கள் சொல்லி காட்டுவார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனுக்கு வசியத் செய்கின்ற பொழுது, வஇது கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், எனது அருமை மகனே, நீங்கள் அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை கற்பிக்காதீர்கள் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். ஆனால் இரண்டு விதமான கருத்துக்கள் வரலாற்றிலே பதியப்படுகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவியும் அவரின் மகனும் அவர்கள் இறை மறுப்பாளராக இருந்தார்கள். அவர்கள் இந்த அறிவுரையை கேட்டதற்கு பின்பு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய மகன் அவர் முஸ்லீமாகத்தான் இருந்தார் என்றாலும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அறிவுரை வழங்கும் விதமாக, போதனைகள் வழங்கும் விதமாக சொன்னார்கள், நீங்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்காதீர்கள் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். நாம் கவனிக்க வேண்டும், அறிவுரைகள் என்று வருகின்ற பொழுது முதலிலே கொள்கை ரீதிகளான போதனைகளை வழங்க வேண்டும். குறிப்பாக வீட்டில் உண்டான பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு கொள்கை ரீதியான உள்ள அந்த போதனைகளை அவர்களுக்கு நாம் பாய்ச்ச வேண்டும். எனவே தான் இதுக்கான லுக்மான் இப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை கற்பிக்காதீர்கள் என்ற அந்த இஸ்லாத்தில் உண்டான உயரிய கொள்கையை, போதனையை அவர்களுக்கு தன் பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறார்கள். என்ன செய்தி இருக்கிறது என்றால், சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகள் பலதரப்பட்ட சூழலிலே வாழுகின்ற பொழுது அவர்கள் வழி தவறி செல்வதற்கு உண்டான வாய்ப்பு சூழல் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு இது போன்ற போதனைகள் மூலமாக நாம் தெளிவை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் ஸ்திரமாக இருப்பார்கள் என்ற செய்தியை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்ததாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸக்ரத்தின் அவ் ஃபீஸ் ஸமாவாதி வல் அர்த். அருமை மகனே, அல்லாஹ்வுடைய வல்லமையை, ஆற்றலை அவர்கள் தங்களின் மகனுக்கு அவர்கள் போதிக்கிறார்கள். நீ ஒரு காரியத்தை நீ செய்தால், நன்மையோ தீமையோ, அது கடுகளவு இருந்தாலும் சரி, பாறைகளுக்கு எடுக்கிலே அது மறைந்திருந்தாலும் சரி, நாளை மறுமையிலே
அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி கொண்டு வருவான், அதற்கும் அல்லாஹ் விசாரணை வைத்திருப்பான் என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹுடைய ஆற்றலை, அல்லாஹ் எப்படிப்பட்டவர் என்ற செய்தியை, கொள்கை ரீதியிலான உண்டான செய்தியை அவர்கள் தன் பிள்ளைக்கு அவர்கள் போதிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வணக்கம் ரீதியிலான அறிவுரையை, போதனையை மகனுக்கு சொல்லித் தருகிறார்கள். வகிமிஸ் ஸலா, அருமை மகனே, நீங்கள் தொழுகையை நீங்கள் பற்றி பிடியுங்கள், நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நிலையாக தொழுது வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தபடியாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சமூக ரீதியிலான ஒரு போதனையை, அறிவுரையை தன் மகனுக்கு வழங்குகிறார்கள். வஅ்முர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர், சமூகத்தை நீங்கள் வாழுகின்ற பொழுது மக்களுக்கு நல்லதை நீங்கள் செய்யுங்கள், நல்லதை நீங்கள் ஏவுங்கள், மக்களுக்கு அதிகமாக நல்லதை தூண்டக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சமூகம் வழி தவறி செல்கின்ற பொழுது நீங்கள் அவர்களை அதை விட்டும் தடுக்க வேண்டும். மக்களுக்கு குற்றமான காரியங்களை விட்டும் நீங்கள் மக்களை தடுக்க வேண்டும் என்ற அந்த இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற உயரிய ஒரு அந்தஸ்தை அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அவர்கள் அறிவுரையின் மூலமாக அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்ற பொழுது வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மக்களிடத்திலே நீங்கள் முகம் சுளிக்க வேண்டாம், முகத்தை திருப்பி கொண்டு செல்ல வேண்டாம் என்று மகனுக்கு சொல்லித் தருகிறார்கள். நாம் இங்கு கவனிக்க வேண்டும், உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை என்னவென்றால், மனிதர்கள் தங்களிடத்திலே உண்டான இந்த பெருமையின் வெளிப்பாடாக பிறகு குற்றம் செய்யக்கூடிய மனிதர்களை தாழ்த்தும் விதமாக அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு யூதன் அவர்களை இடைமறிக்கிறான். ஒரு கேள்வி அவன் தொடுக்கிறான். அவர்களை பார்த்து, நீங்கள் சிறந்தவரா அல்ல சாலையிலே இருக்கக்கூடிய அந்த நாய் சிறந்ததா என்று அவர்களை கோபப்படுத்தும் விதமாக ஒரு கேள்வியை அவரிடத்திலே முன்வைக்கிறான் இந்த யூதன். அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டு செல்லவில்லை. அவர்கள் எப்படி அதை கையாண்டார்கள் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். சொன்னார்கள், அல் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்திலே நான் வெற்றிகரமாக கடந்து விட்டால் நானே சிறந்தவன் என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு கடந்து செல்கிறார்கள். இது போன்ற மனிதர்கள் பிறரிடத்திலே முகம் சுளிக்காமல் ஒரு சூழ்நிலையை கையாண்டு அவர்கள் வெற்றியடைகின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை, உயரிய ஒரு ஸ்தானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவதாக நாம் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அடுத்தபடியாக அருமை மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், வலா தம்ஷிஃபில் அருமி மரஹா, பூமியிலே நீங்கள் நடந்து செல்கின்ற பொழுது பெருமையை வெளிப்படுத்தும் விதமாக நீங்கள் நடக்க வேண்டாம் என்ற செய்தியை சொல்லி தருகிறார்கள். ஆனால் ஒரு உண்மை, உளவியல் ரீதியான உண்மை என்னவென்றால், மனிதன் தன்னுடைய பொருளாதார பலத்தை, அதிகார பலத்தை மக்களிடத்திலே அவன் வெளிப்படுத்துகின்ற பொழுது நடையின் மூலமாகத்தான் மக்களுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுவான் என்ற ஒரு செய்தி இதில் இருக்கிறது. நடையிலே பெருமை வேண்டாம் என்ற ஒரு செய்தியை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக வகஸிது ஃபீ மஷ்இக வகுபுல் மின் சௌதி, நீங்கள் பாதையிலே நடந்து செல்கின்ற பொழுது நீங்கள் நிதானத்தோடு, நீங்கள் நேர்த்தியாக நடந்து செல்லுங்கள் என்ற செய்தியை சொல்லித் தருகிறார்கள். வரலாற்றை நாம் பார்க்கிறோம், சஹாபாக்கள் தொழுகை நேரம் வந்துவிட்டால் ரக்காத்துகளை, தொழுகைகளை பிடிப்பதற்காக வேகமாக ஓடோடி வருவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடத்திலே சொல்கிறார்கள், நீங்கள் இப்படி ஓடோடி நீங்கள் வர வேண்டாம், உங்கள் நடையில் நீங்கள் நிதானத்தை, அமைதியை கையாளுங்கள், நீங்கள் கண்ணியத்தை நீங்கள் கையாளுங்கள் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். இப்படி ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, நடை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய நடை நோயாளிகளை போன்றும் இருக்கக்கூடாது, குதித்து குதித்து ஓடி நடப்பதை போன்று நம்முடைய நடை இருக்கக்கூடாது. நேர்த்தியான நடையாக, விரைவான நிதானமான நடையாக நம்முடைய நடை இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அருமை மகனுக்கு சொல்லி தருவதாக குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லுகின்ற பொழுது அருகில் ஒரு பானையை வைத்து அதில் நிறைய கடுகுகளை அதில் நிரப்பி வைத்துக் கொள்வார்களாம்.
ஒவ்வொரு அறிவுரையாக சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு கடுகையும் எடுத்து வெளியில் போடுவார்கள். இப்படியே அந்த பானை முழுவதும் உண்டான கடுகுகள் அது முழுவதுமாக தீர்ந்து போய்விடும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இறுதியாக தன்னுடைய மகனிடத்திலே சொன்னார்கள், இந்த அறிவுரைகளை, இந்த வசியத்துகளை ஒரு மலையிடத்திலே நான் சொல்லியிருந்தால் மலை வெடித்து சிதறி இருக்கும் என்று சொன்ன பொழுது இறை அச்சத்தின் காரணமாக அவருடைய அருமை மகன் உடல் சிதறி அவர்கள் மரணித்ததாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். தஃசீர் சாவியிலே இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமிகு அல்லாஹ் நல்லடியார்களே, வாழ்வியலிலே அறிவுரைகளை எடுத்து நடக்கக்கூடிய மேன்மக்களாக, எடுத்து நடந்து அதிலே ஈடேற்றம் படக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.